எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஏசப்பா உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறார். நீங்க உண்மையை சொல்லுங்க. ஏசப்பா பாக்குறார், அவர் கவனித்து கேட்கிறார். நீங்க இத போன்ல பாத்துட்டு இருந்தா கூட கர்த்தர் கேட்கிறார் உங்கள்ட்ட கணக்கு. நீங்க உண்மையா கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி எவ்வளவு நாட்கள் ஆயிருச்சு? வேதத்தை எடுத்து படிச்சு எவ்வளவு நாட்கள் ஆயிருச்சு? ஏசப்பாவோட உறவுல இருந்து எவ்வளவு நாட்கள் ஆயிருச்சு? உண்மையை மட்டும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லணும். தேவன் அதை பாக்குறாரு. இன்னும் அந்த பாவத்துல இருந்து வெளியில வர முடியாம இருக்கு. அபிஷேகம் சோர்ந்து போயிருச்சு, கர்த்தருடைய தரிசனம் சோர்ந்து போயிருச்சு. என்னடா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு இன்னைக்கு என்ன செஞ்சிட்டீங்க? உலகத்துக்கு ஒரு கால் பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு கால் வச்சு இன்னைக்கு தடுமாறி போயிருக்கிறீங்க. கடல்ல பாத்தீங்கன்னா நடுக்கடல்ல இருக்கிற படகு தடுமாறிட்டே இருக்கும். கரைக்கும் போக முடியாம அந்த பக்கம் போயிட்டு இருக்க முடியாம சென்டர்ல தடுமாறிட்டே இருக்கும். அது போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கு. அதான் ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு நினைப்பூட்டுறாரு. வெளிப்படுத்தல எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். குளிரும் இல்ல அனலும் இல்ல, வாழ்ந்த ஏசப்பாவுக்காக வாழுங்க. இல்லாட்டி நீங்க அதுக்குள்ள வராதீங்க. ஏசப்பாவுக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய அபிஷேகத்தை பெற்று தரிசனத்தை பெற்று கர்த்தருடைய பிள்ளையா இருந்து இன்னும் பாவத்துல இருந்து உங்களுடைய ஆத்மா எங்க போகுது? இன்னைக்கு நீங்க மறிச்சிட்டீங்க, உங்க ஆத்மா எங்க போகும்? இளைப்பாறுதலுக்கு போகுமா, நரகத்துக்குள்ள போகுமா? உலகத்துல எல்லாத்தையுமே நீங்க ஆதாயப்படுத்தலாம். நல்லா படிச்சவங்க தான் நீங்க, நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குறவங்க தான் நீங்க, நல்ல மேன்மையான பாருங்க பொறுப்பெல்லாம் உங்கள்ட்ட இருக்கு. ஆனா இது இன்னைக்கு நீங்க மறிச்சிட்டீங்க.